வந்ததுலேருந்து இவனுக்கு தானே ஜாலியாக இருக்கானுங்க, ஆக்டிவாக இருக்காங்க. கடைசியாக நான் வந்து டோரா பூஜை பார்க்கும்போது இதை பார்த்தேன். குள்ள நரி திருடக்கூடாது, குள்ள நெறி திட்டக்கூடாது, குள்ள நரி திருடவே கூடாது. ஏய் வாவ், ஏய் உள்ள ஒன்று இருக்குடா, அது வெளியே வரல. அங்கே பாரு, அது வந்து ஆக்ரோஷமாக இருக்குது, அதெல்லாம் தனியாக விட்ருக்கீங்க. இங்கே ஒன்று சாதுவாக ஓரமாக இருக்கு, இன்னொன்று பாட்டுக்கு ஓரமாக இருக்குது. அது உள்ளேயும் இருக்குடா. எல்லாம் சண்டை போட்டுக்கிறனால தனித்தனியாக விட்டுருக்கீங்க போல. இல்லை இல்லை, கேட்டு ஒன்று தான், போல எதுவும் இல்லை. நாங்கள் பாருண்ணா, ரோப்பே அந்த பீ பிச்சுட்டு இருக்குண்ணா. அது இங்கே பாரு, அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சேடா. கேட்டு அடைச்சிருக்காங்க தெரியுதா? நடுவில் இருக்க கேட் ஓப்பனில் இருக்கு. அதுதான் இந்த பக்கம் இருக்கு. இங்க பாரு, உள்ள இருந்து அங்க வெளியே வந்துச்சு பாரு. இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி ஓடிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எங்க சாது வந்ததை காணோம். அதுவும் சேர்ந்துருச்சு இது கூட. ஐயா, அது ஏதோ மூடில் இருக்கு போல. இல்லை இல்லை, அதெல்லாம் இது பண்ணாது. சரி, ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோம். அப்படியே அது பண்ணாது இல்லை, நாய் மாதிரி தான் போல இதுவும். ஆமாம், ஓகே, அடுத்தது போவோம். இல்லை வரலையா? வரல. ஸோ எல்லாருக்கும் மானுக்கு ஹாய் சொல்லுங்க. இது வந்து கொம்பு இல்லாத மான். புள்ளி இல்லாத மானா? இல்லை, இது புள்ளியும் இல்லை கொம்பும் இல்லை. ஆனால் இது ஒரு மான். மானே இல்லை, லைனாக படுத்துட்டு இருக்கானுங்க. மான் இல்லையா? போர்டு எங்கே இருக்கு? ஏதோ ஒரு டைப் ஆஃப் மான். அதாவது இந்த வெஜிடேரியன் சாப்பிட்ற இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. கறி போடுறதான் மெயின்டைன் பண்ண மாட்டேன்றான்னு நினைக்கிறேன். அது பிடிக்காத கறியோ பழைய கறியோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கறியாக போடுறானுங்களோ. என்னடா புழுக்க மாதிரி போட்டு ஆகி? ஆமாம், மான் தானே ப்ரோ அது? மான் தான். நான் இப்போ தான் பார்க்குறேன், மானுக்கு ஆகி போய் பார்த்ததே இல்லை, சீரியஸாக பார்த்ததே இல்லை. மான் ஆகி போய் பார்த்தது இல்லையா? என்ன ஒரு கூட பார்த்தது இல்லை, இப்போ தான் பார்க்குறேன், புழுக்க மாதிரி இருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம ஊரில் இருக்கிற புள்ளிமான் தான் இங்கே இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் கோத்தகிரிலாம் போனீங்கன்னா சூப்பராக மான் பார்க்கலாம். அந்த மான் தான் இங்கே இருக்குது. ஆனால் இதுக்கு புள்ளி இல்லை, கொம்பு இல்லை. கொம்பு இருக்குடா, அது இருக்குதா இங்கே இந்த மானுக்கு. ஒருவேளை ஆணுக்கு கொம்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே கூட உள்ள கூட இருக்கு. இருக்கலாம், ஏதோ 1-2 மானுக்கு கொம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவன் மட்டும் கொம்பு வச்சுருக்கான், இங்கே காணோம். இருக்கான், அது அங்கே படுத்துட்டு இருக்கிறதுக்கு கொம்பு இருக்கு. ஓகே, கொம்பை வெட்டி விட்டுருக்காங்களா இல்லை கொம்பே அப்படி தானான்னு தெரியல. சரி, ஓகே, அடுத்து போவோம். இங்கே ஏறி இருக்கிறான். எஸ், இது வந்து அட்லாண்டிக் லைன். இந்த லைன்ஸ் வந்து ஒல்லியாக தான் இருக்கும், பட் ஆனால் இது ரொம்ப ஒல்லியாக இருக்குது. எலும்பெல்லாம் தெரியுது. ஆக்சுவலி பாவம், அது கூண்டுக்குள்ளே போகிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் வந்து இது பண்ணிருக்கு போல். கூண்டையே தேய்ச்சின்னுருக்கு. வந்து ஒரு வாக்கு மட்டும் போட்டான்னு செம்மையாக இருக்குன்னு பார்க்குறேன். திரும்ப இதா கத்துது. அங்கிருந்து ஏதோ சவுண்ட் வருது. ஓ ஓ ஏய் ஓ வா அங்க ஒண்ணு இருக்குண்ணா. இல்ல, இது சோத்துக்கு செத்தப்போ இவ்வளவு சவுண்ட் வருது. நல்லா தின்ட்டு புஜால்சா இருந்தானா ஒரு கத்துனா பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்கும் போலயே. ஏங்கப்பா, இப்பதான் ஒரு சிங்கம் வந்து கத்துறத பாக்குறேன் நான். வாசம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அவ்வளோதான், கத்தி டயர்ட் ஆகிட்டான். ஆனால் பாவம். நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கானுங்க. அந்த பக்கம் ஏதோ புலி இருக்குல்ல, அதை போய் பார்ப்போம். நம்ம அடுத்து வந்து நம்ம இப்போ தான் புலிக்கே வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்போ பார்த்துட்டு இருந்தது சீத்தா. அது வந்து புல்லுக்குள்ளே போயிடுச்சு.
ஸோ அதுக்கு நம்ம புலி அங்கே இருக்காப்புல. சாப்பாடு டைம் ஆயிடுச்சாங்க. ஆமாம், எல்லாமே அது கேட்டாங்க. சாப்பாடு டைம் ஆகுதுன்னா எல்லாருமே அவங்கவுங்க கேட்டில் சாப்பாடு போடுற இடத்துக்கு வந்து நின்றுருக்கு. ஸோ தலைவனுக்கு மட்டும் ஃபுல்லாக அப்படியே புல் வளர்த்து வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. ஃபுல்லாகவே புல்லாக வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த மரத்தில் சீட்டு கட்டியிருக்கானுங்க. இந்த சீட் எதுக்குன்னா இது மேலே ஏறி அப்படியே கேஜ் வெளியே குதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சீட்டு கட்டியிருக்காங்க. அங்க பாரு கொகை மேல ஒண்ணு ஸோ நம்ம பையன் அங்கே இருக்கான். மரத்துக்கு பின்னாடி இங்கே ஆமாம் மேலே. அது வந்து இன்னொரு கேஜ் போல. ஸோ அங்கே ஒருத்தர் அவன் ஏதோ கீழே பார்த்துட்டு இருக்கான். அவன் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிறான். எங்கடா காணோம். அவன் உள்ள பூந்துட்டான். ஓப்பன் பண்ணல கீழே புல்லுக்குள்ள பூந்துட்டான். கீழே நடந்து வரான் தெரியுதா? சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வெளியே வந்துட்டான். இங்க ஒரு புலி. பெங்கால் டைகர் அது. ஏய் இதுவும் சவுண்டு போடுது. இது நான் கொட்டா விடுற மாதிரி விடுறான். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஏ வரான் இங்கதான் வரான். வயிறு சரியில்லையா? ஜாலியா இருக்கான் ப்ரோ. நான் புல்லுக்குள்ள ஸ்லோ வாக் அண்ட் மாஸ்டர் பீஸ். நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். வாவ். இல்ல இது என்ன கொம்பு? ஏதோ இவங்க ஏதோ டிஃப்ரெண்டா மாடல் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு கொம்பு. ஊர்ல எல்லாம் மான் கொம்பு சண்டைக்கு வச்சிருப்பாங்கல்ல. நம்ம ஊர்ல ஆயுதம் பண்ணுவாங்களே அதானே இது? அந்த கொம்பு மாதிரி இருக்கு. நான் வெள்ளை கலர்ல பிறந்ததுலேருந்தே நான் இப்போதான் வந்து மானை பார்க்குறேன் ப்ரோ. ஆனால் கொம்பு சூப்பராக இருக்குது ப்ரோ. குத்தி தூக்குச்சுன்னா குடல் கீஞ்சி. ஆமாம் ப்ரோ, குத்தி தூக்குச்சுன்னா செமையாக பிடிச்சிக்கும் ப்ரோ. இப்படின்னாலே உள்ள இறங்கிடும். இல்லை ஆனால் இது வந்து சாஃப்ட் இயர்ஸ் கரெக்டா? அழகா ஓடி வரான்டாவன். பெண்ணுக்கு கொம்பு இருக்குமா ஆணுக்கு கொம்பு இருக்குமா? ஆணுக்கு தான் கொம்பு இருக்கு. கீழே பால்ஸ் இருக்கு. ஓ அதை வச்சு கண்டுபிடிச்சிங்களோ? ஆமாண்ணே, எல்லாத்துலேயுமே மேல் தானே அழகு. கரெக்டு தானே? பீகாக்லேயும் மேல் பீகாக் தான் வந்து அழகு. கம்பாரிசன் மட்டும் கேர்ள். இவனுக்கு பக்கத்துலேயே ஒரு சீட்டை போட்டு அங்கேயும் வந்து இதே கொம்பு இருக்கிறவனுங்க இருக்கானுங்க. இந்த மானுக்கு கொம்பு அப்படிதான் இருக்கு. எஸ், இது வந்து ரெண்டும் சேம் கொம்பு. ஆனால் இது வெள்ளை கலரில் இருக்குது, இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓகே, மான் கொம்புன்னா பிரான்ச்சஸ் போட்டு வரையதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொம்பு இருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். அது செமையாக வருது. கம்பீரமாக நடக்கிறானே அந்த கொம்பு வச்சுட்டு. ஓடி வந்து நின்னதை பாத்தியா? அங்க பாரு ஓடி வருது. எங்க? இந்த ஓரம் இருக்குது. ஓடி வந்துச்சு. ஓடி வந்து அப்படியே நின்று ரெண்டு சைட்ல பார்த்துட்டு இது ஏதோ இதுல ஆள் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமே நின்று ஏதோ கூப்பிடுது. ஆமாம் ப்ரோ, இது மட்டும் இல்ல, எல்லா மேலும் இந்த பக்கம் தான் இருக்கு. ஃபீமேல் மட்டும்தான் உள்ள இருக்கு. அது எப்பவுமே அப்படித்தானே. அந்த 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 பையன் பாருங்க செமையா இருக்கான். எங்கிருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். இவன் வந்து நான் அவனுங்க போயிட்டானுங்க. நல்லா இருக்கான் ப்ரோ. அவன் கருப்பு கலரு டபுள் கலர்ல இருக்கான் ப்ரோ. அது பாதி இது பாதியில இருக்கான் ப்ரோ. அவன்
பார்த்தீங்களா வந்தோன்னே எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆமா, அவன் போய் அந்த எனக்கு அந்த தெரிஞ்சு குரூப்ல இந்த மிரட்டல, இந்த இந்த குரூப்ல தான் மிரட்டியிருக்கான். இந்த ஏய் எல்லாம் அப்படி போ அப்படின்னு. இந்த ப்ரௌன் கேஜில் அவன் ஒருத்தன் தான் ராஜன் நினைக்கிறேன். அங்க ஒரு நின்னுட்டு அங்கேயும் ஒருத்தன் ராஜன்னா இருக்கான், கொம்பை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் ஒருத்தன். சரி ஓகே போலாமா? அடுத்து என்னன்னு பார்ப்போம். உருள்ட்டு விளையாடுறான். அவன் புல்லில் உருண்டு விளையாண்டுருக்கானா? இது டேய் புலிடா, நீ பூனை மாதிரி விளையாண்டுருக்கடா. புலிதான்டா, அது எப்போ பாரு சுத்தினே இருக்கு. பூனை மாதிரி விளையாண்டுருக்கு ப்ரோ. அது அதுக்கு உள்ளே போயிட்டான் ப்ரோ அவன். இல்ல உள்ள போலாம். இந்த இந்த ஹோல் ஜூலே மொத்தம் தான் ஜாலியாக இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல அங்க இருந்துச்சு. இதுவும் எப்போ டோர் ஓபன் பண்ணாலும் தான் பாக்குது. ஆனாலும் ஜாலியாக இங்க நடக்கும். கிளாஸ் போட்டு வச்சிருப்பானுங்க, நம்ம பக்கத்துலயே நடக்கும். பெங்காலு நார்மலு எல்லாமே இருக்கு. சரி ஓகே போமா. ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி இது என்னன்னா, இது வந்து நீல்கைன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது என்னன்னு தெரில. இது வந்து மொத்தமாக பார்க்க மான் மாதிரி இருக்குது, சைஸை பார்த்தா மாடு மாதிரி இருக்குது, மூஞ்சியை பார்த்தா குதிரை மாதிரி இருக்குது. ஸோ இது நீல்கைன்றாங்க. இது என்ன இது என்னன்னே தெரில எனக்கு. பெருசாக பார்க்க மானையும் கலந்த மாதிரி இருக்குது, லைட்டாக குதிரை மாதிரி மூஞ்சி இருக்குது. ஸோ இதுதான். ஸோ அடுத்து போய் என்னென்னு பார்ப்போம். இங்கே ஒருத்தன் அதுக்குள்ளே வந்துட்டான், குறுங்கு பையன். இவன் தான் எந்த கேஸ்லையும் போடாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க.